கொடுக்கணும். நான் இப்போ ஒரு 2 மாணவிகளை நாம் கௌரவப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். இன்னைக்கு கீழடியில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அந்த தமிழ் எழுத்திலே ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். ஜனனி தேசிகா, எங்கம்மா இருக்கீங்க? எழுந்து நில்லுங்க, வாங்கம்மா மேடைக்கு வாங்க. அவங்க பாருங்க, கீழடியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் எழுத்தை வைத்து ஒரு கடிதத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது போன்ற மாணவ மாணவிகள் தான் நாளை நம்முடைய சமூகத்துக்கு சேவை. ஒரு பலத்த கைத்தட்டல் 2 பேருக்கும் கொடுக்கணும். ஓமலூர் தமிழ்ச்சங்கமும் கிரீமோன் பள்ளியும் இணைந்து ஏற்பாடு செய்து மாணவர்களிடையே எங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் அண்ணா ஒரு சரித்திரம் என்ற நூலை எனக்கு பரிசு வழங்கியதற்காக ஓமலூர் தமிழ்ச்சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். நல்லா ஜூம் பண்ணுங்க சார் கேமரா. இந்த எழுத்து பாருங்க, இந்த கீழடி எழுத்தை இவர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணுங்க பசங்களுக்கு. அதாவது இதுதான் சாதனை. நான் 1 மணி நேரம் பேசுறது சாதனை கிடையாது. இந்த குழந்தைகள் இன்று சமூகத்துக்கு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காங்க. இதை தான் நம்ம பிரபலப்படுத்துறோம். நம்ம பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அது அடுத்த தலைமுறைக்கு போக போகிறது. அதுதான் சிறப்பு. ஒரே நிமிஷம். இவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக முதலில் கிடைத்தது ஈரடி, அடுத்து கிடைத்தது 4 அடி, இப்போது கிடைத்திருக்கிறது நமக்கு கீழடி என்று சொல்லி இந்த மாணவர்களுக்கு பரிசும் பாராட்டும் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தன்னுடைய உரையை தொடர்வார்.